1946 எருசலேமின் வடதிசையில் இருக்கும் ராமல்லா என்னும் அரபிய பட்டணத்தில் எனது கிறிஸ்தவ ஊழியத்தை தொடங்கினேன். இப்போது அது பட்டணம் அல்ல, இன்று மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. அந்த நாட்களில் நானும் என்னுடைய முதல் மனைவி மற்றும் பிள்ளைகளும் இருந்தார்கள். நாங்கள் வீட்டில் பேசியது அரபு மொழியாகும். சில விஷயங்கள் உங்கள் மனதுக்குள் சென்று எப்போதும் நீங்காமல் இருக்கும். திருவிருந்து ஆராதனை அல்லது கர்த்தருடைய பந்தி அல்லது நற்கருணை, நீங்கள் சொல்ல விரும்புவது எதுவோ அதை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குடிப்போம் என்று அரபியர் சொன்னதை நினைத்து பார்ப்பேன். அது மிக மேன்மையான விசித்திரமான ஆவிக்குரிய சொற்றொடர் அல்ல, அதுவே அவர்கள் திருவிருந்தை பற்றி பேசும் விதமாகும். இதை பயன்படுத்த பல வழிகள் இருக்கலாம், ஆனால் நான் திருவிருந்து எடுக்கும் போது அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவேன். இப்போது சிலருக்கு இது தடையாக இருக்கலாம். அதற்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்? நம்மில் சிலர் அதை ஒரு நினைவு கூறுதலாக மட்டுமே செய்கிறார்கள். நாம் இவ்வாறு போதிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவில்லை.